நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன். நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல சிறுதானியங்களை பயன்படுத்தி பல உணவுப் பொருட்களை தயாரிச்சு விற்பனை செய்யக்கூடிய மிஸ்ஸஸ் கல்பனா தேவி அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இவங்களுடைய சுய தொழில் பத்தியும் பெண்களுக்கான பயன் தரக்கூடிய பல விஷயங்களை பத்தி ஷேர் பண்ணிக்க இவங்களும் ரெடியா இருக்காங்க. நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை கேட்கறதுக்காக நீங்களும் ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கல்பனா தேவி. எங்களுடைய பூர்வீகம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம். பிறந்ததாங்க, வளர்ந்ததெல்லாம் இங்க சென்னையில தான். தற்போது இப்போ வசிப்பது வந்து சென்னை ஆவடி தாண்டி நெமிலிச்சேரி அப்படிங்கிற இடத்துல இருக்கும். என்னுடைய கணவர் பெயர் வந்து சண்முகம். எனக்கு ஒரு மகன் இருக்கான். மகனோட பெயர் வந்து துவிஷ்ணன். எங்களோட பிராண்ட் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா துவி மில்லட். ஓகே மேம். இப்போ வந்து நீங்கள் ஒரு மில்லட் ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்படி ஒரு சுய தொழில் தொடங்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் எப்படி மேம் உங்களுக்கு வந்துச்சு? எங்க ஃபேமிலியில எல்லாருமே வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுய தொழில் தான். எல்லாருமே பிஸ்னஸ் லைன்ல தான் இருந்தாங்க. அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து என்னன்னா, எனக்கு சின்ன இதுல இருந்தே நிறைய விஷயங்கள் கற்றுக்கிடணும் அப்படின்ற ஒரு இது ஆசை இருந்தது. அதனால நான் இந்த பேக்கரி கிளாஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். சரி, கற்றுக்கிட்டது சும்மா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நாம ஏதாவது செய்யணும், நமக்கு தெரிஞ்சதை ஒரு 4 பேருக்கு சொல்லி தரணும் அப்படின்றதுனால தான் இது வந்து சுயதொழிலாக எடுத்து செய்துட்டு இருக்கோம். ஓகே மேம். இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் வந்து நீங்கள் சுய தொழில் தொடங்கிட்டீங்க. இப்போ என்னதான் ஒரு சுய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு எடுத்தாலும் இப்போ ஏகப்பட்ட சுய தொழில்கள் வந்து வரிசையாக வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய சுய தொழில்கள் நம்மளை சுற்றி இருக்குது. பட் இவ்வளோ இருக்கும்போது நம்ம இந்த சிறுதானியங்களை வச்சு நம்ம ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எப்படி மேம் வந்துச்சு? அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும் எல்லாருக்கும் அப்படின்ற ஒரு இதுதான் மெயினா. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டது வந்து மைதா பேஸ்ல தான் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டேன் பேக்கரி ஐட்டம். அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் ஃபுட் கலர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் ஆட் பண்ணி கேக் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம செய்துட்டு இருந்தோம். அதுல வந்து எனக்கு அந்த ஃபுட் கலர்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. எதனால கேட்டீங்கன்னா, நமக்கு ஃபுட் கலர்ஸ் யூஸ் பண்ணவே கேன்சர் இந்த மாதிரி இதெல்லாம் தொந்தரவுகள் வருது அப்படின்றதுனால நம்ம ஆரோக்கியமான உணவை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல சரி சிறுதானியத்துல நம்ம செய்யலாம் அப்படின்றதுதான் முயற்சி எடுத்து இப்போ சிறுதானியத்துல நாங்க செய்துட்டு இருக்கோம். ஓகே மேம். எத்தனை வருஷமா இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ எப்படி போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு? கடந்த 3 வருஷமா செய்துட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நிறைய பேருக்கு இப்போ இதுல ஒரு விழிப்புணர்வு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் குழந்தைங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற இதுல கான்செப்ட்ல வந்து இப்போ நிறைய பேர் வாங்குறாங்க. அதனால நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே மேம். ஸோ சிறுதானியங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தொழில் தயாரித்து நீங்கள் வந்து ஒரு பொருட்கள் தயாரித்து விற்பனை பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ என்னென்ன பொருட்களை வந்து சிறுதானியங்கள் மூலமாக நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? நாங்கள் சிறுதானியம் மூலமா ஃபர்ஸ்ட் பிஸ்கெட்ஸ் கொடுக்குறோம். பிஸ்கெட் வகைகள்ல வந்து கம்பு, திணை, வரகு, ராகி இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய கொடுக்குறோம். ஒரு 11 வெரைட்டி பிஸ்கெட் கொடுக்குறோம். அதுவும் இல்லாம பாரம்பரிய அரிசிலையும் வந்து பிஸ்கெட் வகைகள் செய்து கொடுக்குறோம். கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, பூங்கார் அரிசி, ரத்தசாலி இந்த மாதிரி காட்டு யானம் இந்த மாதிரி பாரம்பரிய அரிசியில செய்து கொடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாம லட்டு வகைகளும் செய்யறோம். லட்டு வகைகளும் சிறுதானியத்திலையும் செய்யறோம், பாரம்பரிய அரிசியிலையும் செய்யறோம். அது இல்லாம ஸ்பெஷலா என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, கருவேப்பிலை லட்டு, முருங்கைக்கீரையில லட்டு செய்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் நல்ல வரவேற்பு இருக்கு. அதே மாதிரி சிறுதானியத்திலையும் நம்ம பாரம்பரிய அரிசிலையும் இட்லி பொடியும் தயாரிச்சு நம்ம கொடுக்குறோம். அது இல்லாம ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறோம். முறுக்கு, மாப்பிள்ளை சம்பா முறுக்கு, பூங்கார் அரிசி முறுக்கு, கருப்பு கவுனி அரிசியில முறுக்கு, காட்டு யானம், ரத்தசாலி இந்த மாதிரி முறுக்கு வகைகள். அது இல்லாம சீவல் வகைகள், காரசெல், மிக்சர் இந்த மாதிரி கொடுக்குறோம். அது இல்லாம ரெடி டு ஈட், ரெடி டு குக் இந்த மாதிரி இதுலயும் கொடுக்குறோம். அதுல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, கஞ்சி மிக்ஸ், களி மிக்ஸ், சூப் மிக்ஸ், அப்புறம் அடை தோசை மாவு இந்த மாதிரி வெரைட்டிஸும் கொடுக்குறோம். இது இல்லாம நம்ம வந்து எக்ஸ்ட்ரா என்ன செய்யறோம் அப்படின்னா, மசாலா வகைகளும் செய்யறோம். ஊறுகாய், தொக்கு, இப்ப இட்லி பொடி அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, வாழைப்பூல இட்லி பொடி ஸ்பெஷலா செய்யறோம். முடக்கத்தான், தூதுவளை, கருவேப்பிலை, வல்லாரை இந்த மாதிரி இதுலயும் செய்யறோம். அது மாதிரி கருப்பு கவுனி அரிசியிலே இட்லி பொடிகள்லாம் செய்து கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளோட இதுல ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, ப்ரிசர்வேட்டிவ் வந்து எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம்.
அதாவது இப்ப நம்ம பிஸ்கெட் செய்யறோம் அப்படின்னாக்கா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஃபுட் கலர்ஸ், எசன்ஸ் இந்த மாதிரி இது எதுவுமே ஆட் பண்ணாம செய்யறது. இதுதான் நம்மளோட ஸ்பெஷல். அதே மாதிரி நம்ம ஊறுகாய் வகைகள், தொக்கு வகைகள்லயும் வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ண மாட்டோம். செல்ஃப் லைஃப் வந்து அதுக்கு கம்மி தான். அதாவது 1 வாரம் தான் நாங்க டைம் கொடுப்போம். 1 வாரம் இல்லைன்னா 10 நாள். அதுக்குள்ள அது வரைக்கும் தேவையான அளவு வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே மேம். இப்போ இவ்வளோ சிறுதானியங்கள், இவ்வளோ தொக்கு வெரைட்டிஸ், இவ்வளோ லட்டு வகைகள் இது எல்லாமே நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. இவ்வளோ பொருட்கள் செய்யறதுக்கு எப்படி மேம் கத்துக்கிட்டீங்க? இது வந்து மெயினா என்னன்னாக்கா ஆர்வம் தான் மெயின் காரணம் ஃபர்ஸ்ட். இது வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் காரைக்குடியில வந்து நான் ஃபர்ஸ்ட் அங்கதான் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம இந்த இடிஐ சென்னையில கத்துக்கிட்டேன், கிண்டியில. அங்க வந்து அனாமிக்கல் மேம் அப்படின்ற ஒரு மேம் கிட்ட கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஈரோடு, திண்டுக்கல் இந்த மாதிரி இதெல்லாம் இடங்கள்லயும் போய் கத்துக்கிட்டேன். மெயினா இதுல சிறுதானியத்துல நாங்க வந்து ஐஸ்கிரீம் வகைகளும் செய்வோம். என்னென்ன சிறுதானியங்களை மொத்தமாக பயன்படுத்தி நீங்கள் இந்த பொருட்கள்லாம் தயாரிக்கிறீங்க? ஐஸ்கிரீம் எப்படி மேம் இதில் ஸ்பெஷலாக பண்ணீங்க? ஐஸ்கிரீம் வந்து நான் வந்து காரைக்குடியில அருணாச்சலம் சார் அப்படின்றவங்க ஒருத்தவங்க வந்து எனக்கு வந்து கைட் பண்ணாங்க. அவங்க கிட்ட போய் தான் கத்துக்கிட்டேன். அதுல வந்து ஐஸ்கிரீம்ல வந்து இப்போ நம்ம சாதாரணமா நம்ம கடையில போய் வாங்கி சாப்பிடுற ஐஸ்கிரீம்ல வந்து உங்களுக்கு எப்படி ப்ரிசர்வேட்டிவ் இருக்கும். இது வந்து நம்ம வந்து வீட்லயே நம்ம செய்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அது ஆரோக்கியமான உணவா இருக்கும். அதனால நாங்க வந்து சரி ஐஸ்கிரீம் நம்ம ஸ்பெஷலா செய்யலாம் அப்படின்றதுனால ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா நம்ம கேழ்வரகுல செய்வோம். கம்பு, சோளம், பருப்பு கவுனி அரிசியில நாங்க ஐஸ்கிரீம் செய்யறோம். ஓகே, சூப்பர் மேம். ஸோ இவ்வளோ மூலப்பொருட்களை பயன்படுத்தி நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்றதுனால இப்போ வந்து இந்த மூலப்பொருட்கள்லாம் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது மேம்? மூலப்பொருட்கள் வந்து நாங்க வந்து இப்போ திருநெல்வேலியில இருந்து வாங்குறோம், மதுரை இந்த மாதிரி. ஒரு இப்போ நம்ம போய் கிளாஸ் எல்லாம் நம்ம அட்டென்ட் பண்ணும்போது அங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கிடைக்குது இல்லைங்களா? அதுல வந்து ஒரு சில விவசாயிகளோட தொடர்பு கிடைக்குது. அவங்க மூலமாவும் நாங்க வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஓகே மேம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ எவ்வளோ முதலீட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க? ஃபர்ஸ்ட் நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1000 ரூபாய் முதலீடு தான். அதுவும் வந்து எப்படி அப்படின்னா செய்து எல்லாருக்கும் சாம்பிள் தான் கொடுத்தோம் ஃபர்ஸ்ட். அந்த சாம்பிள் வந்து கொடுத்ததுல வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அதுக்கப்புறமா ஆர்டர்ஸ் வந்ததுதான். அதுக்கப்புறமா 1000 ரூபாய் முதல்ல 2000 ரூபாய் வச்சு 2000 ரூபாய் 4000 இந்த மாதிரி தான் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனா இப்போ நல்ல வரவேற்பு இருக்கு. ஓகே மேம். இப்போ ஸ்டார்டிங்கில் என்னதான் ஒரு முதலீடில் போட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாகவே நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் இப்போ ஓரளவுக்கு நம்மளுடைய பிஸ்னஸ் நல்லாவே போய்கிட்டு இருக்கு இல்லையா? இப்போது பார்த்தீங்கன்னா மேம் இதற்கான வரவேற்பு, அதாவது சிறுதானியங்கள் அப்படிங்கிறப்போ மக்கள் மத்தியில் அதுக்கான விழிப்புணர்வு முன்னாடிலாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு விழிப்புணர்வு நிறைய மக்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னாலும் இதற்கான வரவேற்பு அப்படிங்கிறது எப்படி மேம் இருக்குது? ஏன்னா வந்து நீங்கள் மில்லட்டில் கேக் கொடுக்குறேன், ஐஸ்கிரீம் கொடுக்குறேன், லட்டு வெரைட்டிஸ்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. இது எல்லாமே நிறைய பேருக்கு புதுசாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது வரவேற்பு எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல கொஞ்சம் இதுவா தான் இருந்தது, சிரமமா இருந்தது. சிரமம் தான் எப்படின்னா கொஞ்சம் நம்ம போய் சொல்லணும், இது மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே கிடையாது இதுல நம்ம செய்யறதுல, ஃபுட் கலர்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்றது இல்ல, அந்த மாதிரி சொல்லி கொடுக்கும்போது அவங்க ஃபர்ஸ்ட் சாம்பிளா தான் கொடுத்து அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னோடனே அவங்களுக்கும் ஒரு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான ஒரு உணவா கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஒரு விழிப்புணர்வு மூலமா தான் இப்போ நிறைய பேர் அதை வாங்குறாங்க. அதுவும் இல்லாம நிறைய பெண்கள் வந்து எப்படி அப்படின்னாக்கா தங்களோட குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவை கொடுக்கணும் அப்படின்றதுனால எங்ககிட்ட வந்து கத்துக்கவும் செய்யறாங்க. எங்களுக்கு இதை சொல்லி கொடுங்க, நாங்க எங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற பேஸ்லயும் வந்து சில பேர் வந்து வீட்டு தேவைக்காக கத்துக்கிட்டு போறாங்க. ஓகே, சூப்பர் மேம். ஸோ வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ணுறீங்க அப்படிங்கிறத தாண்டி நிறைய பேருக்கு ஒரு நல்ல விஷயத்த கொடுத்துட்ருக்கீங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் சொல்லியும் பயிற்சியும் கொடுத்துட்ருக்கேன் வீட்டிலேயே செய்கிறதுக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள், பாரம்பரிய அரிசி ரகங்கள் இதை நீங்கள் அதிகமாக பயன்படுத்துறதுனால உங்ககிட்ட இந்த கேள்வி மேம். ஸோ இந்த சிறுதானியங்கள், பாரம்பரிய அரிசிகளில் என்னென்ன மாதிரியான நன்மைகள் இருக்குன்னு சொல்லுவீங்க? நம்ம சிறுதானியத்துல வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா நார்ச்சத்து அதிகமா இருக்கு. அதாவது எப்படி அப்படின்னா இப்ப பாரம்பரிய அரிசியில மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து எப்படி ஆண்களுக்குரிய அரிசி அப்படின்னு சொல்றோமோ, பூங்கார் அரிசி வந்து பெண்களுக்குரிய அரிசி. அந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுமே இந்த பூங்கார் அரிசி வந்து நம்ம பயன்படுத்துறதுனால கிடைக்கும். மெயினா கர்ப்பப்பை பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, சுகப்பிரசவம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பூங்கார் அரிசியில கிடைக்குது. அதே மாதிரி ரெட்டசோலி அரிசியில வந்து உங்களுக்கு என்னன்னாக்கா ஹீமோகுளோபின் லெவல் வந்து கம்மியா இருக்கிறவங்களுக்கு அது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதனால அதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு அதனால அவங்க பயனடைவாங்க. சிறுதானியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமா இருக்கு.
அதனால அயன், கால்சியம், மெக்னீசியம் இதெல்லாம் அதிகமா இருக்கிறது அப்படின்னால நம்ம இந்த மலச்சிக்கல் இதெல்லாம் போக்குறதுக்காக சிறுதானியம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி சர்க்கரை நோய் வந்து கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கும் சிறுதானியம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே மேம். இப்போ சிறுதானியங்கள் வந்து நிறைய உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதா இருந்துட்டு இருக்கு. இந்த மில்லட்ஸை பயன்படுத்தி நீங்க பேக்கிங் பிஸ்னஸ் இது எல்லாமே கூட பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பராகவே உங்களுடைய பிஸ்னஸை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஸோ என்னோட பிஸ்னஸ்ல இதுதான் தனித்துவம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஃபாலோ பண்றீங்களா மேம்? எங்களோட பிசினஸ்ல தனித்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ முருங்கைக்கீரையில வந்து லட்டு வெரைட்டியில முருங்கைக்கீரையில வந்து லட்டு கொடுத்துட்டு இருக்கோம். அது வந்து நல்லா வரவேற்பு இருக்கு. அதே மாதிரி கருவேப்பிலையில லட்டு கொடுக்குறோம். அதுவும் நல்லா வரவேற்பு இருக்கு. அது மாதிரி பிஸ்கெட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னாக்கா திணை பிஸ்கெட்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி வாங்குறாங்க அந்த திணை பிஸ்கெட்ஸ். அந்த மாதிரி இருக்கு. அது இல்லாம இப்போ ஸ்நாக்ஸ் வெரைட்டியில வந்து இப்போ நம்ம ஒரு கடையில போய் வாங்கும்போது அதுல ஃபுல்லா கடலை மாவு, ஆயில் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாம் ஆயிலோ இல்ல ரீஃபண்ட் ஆயிலோ இந்த மாதிரி ஆயில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நாங்க வந்து யூஸ் பண்றது ஃபுல்லாவே செத்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சிறுதானியத்துல வந்து நம்ம மிக்சரு, மாப்பிளை சம்பா முறுக்கு, பூங்கார் அரிசியில முறுக்கு, ரெத்தசாலையில முறுக்கு, இது மாதிரி காட்டு யானை முறுக்கு, வரகரிசி, திணை அரிசியில முறுக்கு செய்து கொடுக்குறோம். இது மாதிரி முறுக்கு வெரைட்டி, சீவல் வெரைட்டி இது மாதிரிலாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் கொடுக்கும்போது மக்கள் அதை வந்து விரும்பி வாங்குறாங்க. ஆரோக்கியமா இருக்கு. அதுதான் மெயின். உணவே மருந்து அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்கு இல்லையா? அது மாதிரி இப்போ ஆரோக்கியம் எங்க இருக்கு அப்படின்னு தேடி வாங்கக்கூடிய சூழ்நிலை இப்ப இருக்கு மக்கள் கிட்ட. ஓகே மேம். இப்போ இது பற்றின விழிப்புணர்வும் மக்கள் மத்தியில் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுடைய பிஸ்னஸ் மூலமாகவும் அந்த விழிப்புணர்வை நீங்கள் கொண்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம். இப்போ உங்களை மாதிரியே ஒரு சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் இந்த தருணத்தில் சொல்ல நினைக்கிறீங்க மேம்? சுய தொழில் தொடங்கணும் அப்படின்றவங்களுக்கு மெயினா என்ன சொல்லணும்னா, நம்மளோட தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம். நம்மளோட வருமானத்துக்கு நம்மளோட தேவைகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து நம்மளே வந்து earn பண்ணி இது பண்ணிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இது. அதுக்கப்புறம் நம்மளோட இதை வந்து எப்படி என்னன்னாக்கா வளர்ச்சி அடையறதுக்கு மெயினா வந்து ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போறதுக்கு நம்மளே வந்து எல்லாமே டிசைட் பண்ணி இது நமக்கு இப்ப தேவை இது தேவையில்லை அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணி இது பண்றதுக்கு நமக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன்னொன்று வந்து சுய தொழில் நமக்கு வந்து ஒரு 4 பேருக்கு வேலை வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்க முடியும். நம்ம இதை கத்துக்கிட்டு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல்ல செய்யும் போது நம்மளால ஒரு 4 பேர் பயன்படுறாங்க அப்படின்னும் போது அது ரொம்ப இதுவா இருக்கு. நிச்சயமா மேம். ஸோ வந்து சுயதொழில் மூலமாக நிறைய பேருக்கு நல்ல விஷயங்களை நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் இந்த ஒரு சுயதொழிலை ஒரு 3 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. பட் எந்த ஒரு தொழிலை நம்ம ஒரு விமனாக எடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் அவங்களுக்கு ஃபேமிலியோட சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒன்றா இருக்கும். ஸோ அந்த வகையில் உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு மேம்? எங்களோட ஃபேமிலியில வந்து எப்பவுமே பிசினஸ் இதுல லைன்ல இருந்தாங்க அப்படின்றதுனால சப்போர்ட் வந்து ரொம்ப அதிகமாவே இருந்தது. அதுவும் இல்லாம என்னோட கணவர் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட். என்னோட தேவைகள் என்ன அப்படின்றத வந்து நான் கேட்காமே செய்து கொடுக்குற அளவுக்கு அவங்க வந்து செய்வாங்க எனக்கு. அதனால ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா செய்ய முடியாது கண்டிப்பா. எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கிறதுனாலதான் நான் வந்து இந்த அளவுக்கு இவ்வளவு தூரத்துல வந்து நான் செய்துட்டு இருக்கேன். அதுக்காக நான் வந்து ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னாக்கா என்னோட கணவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஓகே, சூப்பர் மேம். இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியாக நீங்கள் கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் பற்றின விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க. இப்போ நேயர்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி மேம் காண்டாக்ட் பண்ணுறது? என்னோட தொடர்பு எண் நான் தரேன். அந்த நம்பர் மூலமா நீங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு வீட்டுக்கே தேவை, உங்க வீட்டுக்கு மட்டும் தேவை, நீங்க வந்து கத்துக்கணும் அப்படின்னா தாராளமா ஆன்லைன் மூலமா கூட நீங்க கத்துக்கலாம். போன்ல கேட்டா கூட நான் சொல்லுவேன். என்னுடைய அலைபேசி எண் 8610033102. இதுல வந்து நீங்க வந்து எங்க கிட்ட வந்து கத்துக்கிறது பெரிய விஷயம் இல்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா இதை வந்து நீங்க வந்து உங்களோட குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான இதை வந்து கொடுக்கணும். ஒண்ணு இதை நீங்க பிசினஸாவும் எடுத்துட்டு போகலாம். பிசினஸா வந்து பண்ணும்போது நீங்க சின்ன லெவல்ல வீட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பண்றீங்க அப்படின்னும் போது அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாம்பிள் கொடுங்க. இப்ப நான்லாம் அப்படிதான் கொடுத்து பார்த்தேன். அதோட டேஸ்ட் பிடிச்சதுனால இப்ப என்கிட்ட வந்து நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அது மூலமா உங்களோட குடும்பத்துக்கும் உங்களோட வருமானத்தை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே மேம். இப்போ நீங்க ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில் மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு இந்த தருணத்தெல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? பெண்கள் அனைவருமே வந்து ஒவ்வொரு துறையிலும் சாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. அதனால இப்போ வந்து இதுலயும் வந்து இப்போ வெளியே போய் என்னால எந்த வேலையும் செய்ய முடியல, நான் வீட்ல இருந்து தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு வந்து
ஹோம்மேடா வீட்லயே இருந்து சின்னதா ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சு ஒரு ப்ரௌனியோ இல்ல ஒரு கேக் வெரைட்டியோ இந்த மாதிரி கூட செய்து கொடுக்கலாம். செய்து கொடுத்ததுல நமக்கு ஒரு ஆத்ம திருப்தியும் கிடைக்கும். அதுல நம்ம வந்து ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும், வீட்டுக்கும் கொடுக்கணும், அதே மாதிரி மத்தவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இது கிடைக்கும். அதனால பெண்கள் எல்லாருமே வந்து செய்யலாம் இந்த தொழிலை. ஓகே மேம். இப்போ ஃபைனலா நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆதிரேசம் நேயர்களுக்கு வந்து என்னன்னாக்கா, நோயற்ற வாழ்வு வாழணும், அதுக்காக ஆரோக்கியமான உணவு வந்து சாப்பிடணும். அதுக்கு வந்து நீங்க வந்து எந்த விதமான ஒரு ப்ரிசர்வேட்டிவ் இல்லாம நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, அப்ப அந்த காலத்துல வந்து எப்படி பாத்தீங்கன்னா 100 வருஷம் வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா சுகர், பிபி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வருது. அதனால உணவு பழக்கத்தை மாத்திக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளோட இது எல்லாமே நம்மளுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ நம்ம ஆரம்பிச்சிருவோம். அதனால இந்த வாய்ப்பை வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஆதிரை எஃப்எம்க்கு மிக்க நன்றி. என்னுடைய தாய் தந்தைக்கு, என்னோட உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கும் இந்த தருணத்துல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல சிறுதானியங்களை பயன்படுத்தி பல வகையான உணவுப் பொருட்களை தயாரிச்சு விற்பனை செய்யக்கூடிய மிஸ்ஸஸ் கல்பனா தேவி அவர்கள் இவங்களுடைய சுய தொழில் பத்தியும் பெண்களுக்கான பயன் தரக்கூடிய பல விஷயங்களை பத்தியும் இன்னைக்கு அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. இவங்களுக்கு அதிரை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். நான் உங்கள் RJ சுபா. இந்த கருத்துக்கள் அனைத்தையும் பொதுநலன் கருதி வெளியிடுவோர் அதிரை பண்பலை 90.4. நமது சமூகம் நமது நலன். நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்களை பற்றி தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா 7373776904 என்ற இந்த எண்ணுக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரிவிக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.